டவுன் பகுதியில் உள்ள பூட்டப்பட்ட மாடி வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசிய நிலையில் கடந்த 15ஆம் தேதி வீட்டிற்குள் இருந்து புழுக்கள் வெளியே வர தொடங்கியது. இதனை கண்டு வீட்டின் கீழ்த்தளத்தில் கடை நடத்தி வந்தவர் அளித்த தகவலின் பேரில் பூட்டிய வீட்டை திறந்து பார்த்த போலீசார் அதிர்ச்சி அடைந்தனர். வீட்டிற்குள் நைட்டி அணிந்த பெண் ஒருவர் தலையில் பலத்த காயத்துடன் அழுகிய நிலையில் சடலமாக கிடந்தார். அவரது சடலத்தை கைப்பற்றி விசாரணையை முன்னெடுத்த போலீசார் வீட்டு உரிமையாளர் கொடுத்த தகவலின் பேரில் அந்த வீட்டிற்குள் கொலை செய்யப்பட்டு கிடந்தவர் முக்கூடலை சேர்ந்த மரிய ஜெயா என்பதை கண்டறிந்தனர். கடந்த 10ஆம் தேதி தனது மனைவி மரிய ஜெயாவை காணவில்லை என்று அவரது கணவர் ஆபேல் ராஜா முக்கூடல் காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார். மரிய ஜெயாவின் செல்போன் எண்ணில் கடைசியாக பேசியதாக தச்சநல்லூரை சேர்ந்த சுரேஷ்குமார் என்பவரை பிடித்து போலீசார் விசாரித்த போது பல திடுக்கிடும் தகவல் வெளியானது. ஆபேல் ராஜா போதைக்கு அடிமையான நிலையில் மரிய ஜெயா நிறைய ஆண் நண்பர்களுடன் பழகி வந்ததாக கூறப்படுகிறது. அவருக்கு முக்கூடலில் வீடு இருக்கும் நிலையில் நெல்லையில் உள்ள ஆண் நண்பர்களை தனிமையில் சந்திப்பதற்காக நெல்லை டவுன் பகுதியில் வாடகைக்கு வீடு பார்த்த மரிய ஜெயா வீட்டு உரிமையாளரிடம் தனியார் நிறுவனத்தில் வேலை பார்ப்பதாக கூறியுள்ளார். அந்த வீட்டின் உரிமையாளர் ஆதார் கார்டு கேட்ட நிலையில் தனது கணவரிடம் கேட்டு வாங்கி தருவதாக கூறிய மரிய ஜெயா வீட்டு உரிமையாளரை நம்ப வைப்பதற்காக தனது ஆண் நண்பர் சுரேஷ்குமாரை ஆதார் கார்டு எடுத்து வர சொல்லியிருக்கிறார். அதன்படி சம்பவத்தன்று மரிய ஜெயாவின் வீட்டுக்கு ஆதார் கார்டுடன் சென்ற சுரேஷ்குமார் ஆண் துணையின்றி தனியாக இருக்கும் மரிய ஜெயாவின் கழுத்து மற்றும் காதில் அணிந்திருந்த தங்க நகைகள் கண்களை உறுத்தி உள்ளது. வீட்டில் கிடந்த கட்டையை எடுத்து மரிய ஜெயாவின் பின்னந்தலையில் பலமாக அடித்து கொலை செய்ததாகவும் அவரிடமிருந்து 9 சவர நகைகளை கொள்ளையடித்து விட்டு வீட்டை வெளிப்பக்கமாக பூட்டு போட்டு பூட்டிவிட்டு தப்பிச் சென்றதாகவும் சுரேஷ்குமார் வாக்குமூலம் அளித்ததாக போலீசார் தெரிவித்தனர். வீட்டின் உரிமையாளரோ வாடகைக்கு வந்த பெண் வீட்டை பூட்டிவிட்டு சொந்த ஊருக்கு சென்று ஆதார் கார்டு எடுத்து வர சென்றிருக்கலாம் என்று நினைத்த நிலையில் வீட்டில் இருந்து வீசிய துர்நாற்றம் மற்றும் புழுக்கள் வெளியே வந்ததால் கொலை சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்ததாக போலீசார் தெரிவித்தனர். சம்பவத்தன்று செல்போனில் யார் யாரிடம் மரிய ஜெயா பேசியிருந்தார் என்ற விவரங்களின் அடிப்படையிலும் 9ஆம் தேதி அப்பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவில் கிடைத்த காட்சிகளின் அடிப்படையிலும் சுரேஷ்குமாரை கைது செய்த போலீசாருக்கு காவல் உயரதிகாரிகள் பாராட்டு தெரிவித்தனர். அதே நேரத்தில் மரிய ஜெயாவுடன் நட்பில் இருந்த ஆண் நண்பர்கள் கொலை வழக்கு விசாரணையின் போது போலீசாரின் கிடுக்குப்பிடி கேள்விகளால் சிக்கி தவித்து போனது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன் மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.